அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த அமல்கள் மிகவும் அற்புதமானவை. மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கட்டத்தில் குழப்பம் வரும். என்ன செய்ய வேண்டும், எந்த வழி சரி, யார் சரி, என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் மனதை நிரப்பிவிடும். அந்த நேரத்தில் மன அமைதி குலைந்து விடும். ஆனால் ஒரு மூமினின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அது அல்லாஹ். மனிதன் குழப்பமடையலாம், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டான். மனிதன் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். அல்லாவின் அழகிய நாமங்களில் ஒன்று யா முஹைமினு. எல்லாவற்றையும் கண்காணிப்பவன், பாதுகாப்பவன், மேலாண்மை செய்பவன் என்பதையே இந்த நாமம் குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அவற்றை எல்லாம் அறிந்து காக்கும் ஒரே வல்லமை அல்லாஹ்வுக்கே உண்டு. அதனால் இந்த நாமத்தை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி அல்லாஹ்விடம் துவா செய்யும்போது மனிதனின் குழப்பங்கள் தெளிவாக மாறும். முதலாவது அமல் மிகவும் முக்கியமான ஒன்று. சில சமயங்களில் ஒருவர் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டி பேச வேண்டிய நிலை ஏற்படும். சில நேரங்களில் தர்க்க ரீதியாகவும் சில நேரங்களில் வார்த்தைகளால் உண்மையை நிலைநாட்டவும் அவர் முன்வருவார். அவர் தனக்காக அல்ல, அல்லாவின் மார்க்கத்துக்காக பேசுகிறார். இப்படி ஒருவர் இஸ்லாத்தின் மாண்பை காக்க போராடும் நேரத்தில் அவர் தனியாக இல்லை என்பதை உணர வேண்டும். அந்த சமயத்தில் அவர் மனதில் உறுதியும் தைரியமும் வேண்டும். அந்த நேரத்தில் 7 முறை சலவாத் ஓதி பின்னர் 313 முறை யா முஹைமினு என்று ஓத வேண்டும். அதன் பின் மீண்டும் 7 முறை சலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு மனமார அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இவ்வாறு அல்லாவின் நாமத்தை நினைத்து துவா செய்தால் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை அளிப்பான். மேலும் அவனை பாதுகாப்பான். ஏனெனில் அல்லாவின் மார்க்கத்துக்காக முயற்சி செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் தனியாக விடமாட்டான். இரண்டாவது அமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் பயன் தரக்கூடியது. மனித வாழ்க்கையில் பெரிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரங்கள் வரும். ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா, ஒரு இடத்திற்கு செல்லலாமா வேண்டாமா என்ற குழப்பம் வரும். சில நேரங்களில் மனம் ஒன்றை சொல்வது போல இருக்கும், சூழ்நிலை வேறொன்றை சொல்வது போல இருக்கும். அப்போது நமக்கு தெளிவு தேவைப்படும். அந்த நேரத்தில் இந்த அமலை செய்யலாம். முதலில் சுத்தமாக குளித்து நல்ல நறுமணம் பூசி 2 ரகத் நஃபில் தொழுகை தொழலாம். அதன்பின் 5 முறை சலவாத் ஓத வேண்டும். பின்னர் 1115 முறை யா முஹைமினு என்று அமைதியாகவும் கவனமாகவும் ஓத வேண்டும். அதன்பின் மீண்டும் 5 முறை சலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ்விடம் மனதை திறந்து துவா செய்ய வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 3 நாட்களும் மனமாற வேண்ட வேண்டும். அவசரப்படாமல் பொறுமையுடன் அல்லாவின் தீர்ப்பை எதிர்பார்க்க வேண்டும். 3 நாட்களுக்குள் அல்லாஹ் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்துவான். சில நேரங்களில் சூழ்நிலையை மாற்றுவான். சில நேரங்களில் மனதில் உறுதியை தருவான். சில நேரங்களில் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்ற தெளிவை தருவான். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த அமல்கள் ஒரு மந்திரம் அல்ல. இது அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய நாமத்தை நினைத்து மனதை தூய்மையாக்கி அவனிடம் முழுமையாக ஒப்படைக்கும் ஒரு வழிமுறை. நம்முடைய நம்பிக்கை உறுதியானால் அல்லாவின் உதவி நிச்சயம் வரும். எந்த விஷயத்தில் நீங்கள் குழப்பமாக இருக்கின்றீர்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ்விடம் தெளிவை வேண்டுங்கள். மனிதர்களிடம் கேட்டால் அவர்கள் அவர்களின் அனுபவத்தை சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் கேட்டால் அவர் உங்களுக்கான சிறந்ததை அளிப்பார். அவர் தரும் தீர்வு தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது சரியான நேரத்தில் வரும். அன்பானவர்களே, இந்த அமல்களை உண்மையான நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். மன அமைதி வரும், தீர்மானங்களில் தெளிவு வரும், அல்லாவின் பாதுகாப்பு உங்களுடன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஒரு ஷேர் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொண்டு வரலாம். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் சரியான பாதையில் நடத்துவானாக.